நெல்லின் ஈரப்பத அளவு குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒன்றிய அரசு குழு அமைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒன்றிய உணவுத்துறை துணை இயக்குநர் தலைமையில் 2 குழுக்களும், உதவி இயக்குநர் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டு 6.50 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு 13 லட்சம் ஏக்கர் வரை சாகுபடி நடந்துள்ளது. இதனால் நெல் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் நெல் கொள்முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணமாக நெல்லின் ஈரப்பதமானது அதிகரித்துள்ளது. எனவே நெல்லின் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை 17% 25% அதிகரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தது. இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த ஒன்றிய அரசு இது தொடர்பாக ஆய்வு செய்ய ஒரு குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஒன்றிய அரசின் அந்த உணவு துறையின் துணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் தலைமையில் 3 குழுக்களானது அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் 2 தொழில்நுட்ப அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் உடனடியாக தமிழகத்தில் இந்த மழையினால் நெல் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக ஆய்வு செய்து அந்த மாதிரிகளை சேகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த மாதிரிகளை சேகரித்து அந்த மாதிரிகளை உடனடியாக இந்திய உணவு கழகத்தின் அந்த ஆய்வகத்தில் ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அது தொடர்பான பரிந்துரையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை மற்றும் இந்த பரிந்துரை கிடைத்த பிறகு இந்த நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்துவது தொடர்பாக ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.